தேவி கண்ணனிடத்தில் காதல் கொண்டாள். எல்லாருக்கும் கண்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. விபரீதமா அவளுக்கு ஒரு அண்ணன் வாய்த்தான், அவனுக்கு ருக்மின்னு பேர். அவன் இவளை கொண்டு போய் சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தான். நன்னா கிளியை வளர்த்து ஏதோ கையில் கொடுப்பது அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அதை போல நன்னா வளர்த்துட்டு சிசுபாலனுக்கு கல்யாணம்னு அவர் திட்டம் போட்டுருக்கார். ருக்மிணி பார்த்தா இனிமே விட்டா இவ கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா, கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டோம், இனிமே விடக்கூடாதுன்னுட்டு ஒரு ஓலைச்சுவடி எடுத்து கிடுகிடுன்னு 7 ஸ்லோகங்கள் எழுதி அதை ஒரு வயசான பிராமணரை பிடிச்சு நீர் நேர கொண்டு போய் துவாரகையில கண்ணனிடத்துல கொடுத்து நான் சொன்னேன்னு சொல்லி தேர்ல ஏற்றி கிடுகிடுன்னு கூட்டின்னு வரோம். நான் இத்தனை நடவடிக்கை எடுக்கிறேன், ஒண்ணுமில்லாத வெறுமை உட்காண்டிருக்கேன் பத்திரோ. உண்மையா ஆண் தானே நடவடிக்கை எடுக்கணும், பெண்ணா எடுப்பா? ஆனா இந்த இடத்துல நான் இத்தனை முயற்சியும் எடுத்துட்டு இருக்கேன். புருஷோத்தமன் புருஷோத்தமன் இவருக்கு பேரோட சரி போல் சங்க சக்கரம்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார். அவர் பாட்டுக்கு துவாரகையோட இருக்காரு. என்ன கடிதாசி எழுதிட்டா? அடி எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை உலகத்துல முதல் காதல் கடிதம் அதுதான். ருக்மிணி தேவி ருக்மிணி சந்தேசம்னு சொல்றோம். எழுதினார், வந்தார், சுவாமி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டார். கண்ணன் வாங்கி படிச்சு பார்க்கிறார், ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்துட்டு கிளம்பணுமோ இல்லையோ, அவர் அந்த கொழுந்த பிராமண இடத்துல கேட்கிறார், உங்க தலைவி ரொம்ப கடுமையான நெஞ்சுடையவள் போல் இருக்கே, கொஞ்சம் கூட உருக்கமே கிடையாது போல் இருக்கே, அன்பே இல்லையே, என்ன ஆண் பிள்ளையாட்டம் ரொம்ப கடுமையா இருக்கா என்று திரும்ப கேட்டார். அந்த சுவாமி கோபம் இருக்கு, நீர் என்ன எல்லாரும் வச்சுட்டே இருக்கீர், நீர் நடவடிக்கை எடுத்து வந்திருக்கணும், எங்க தேவி கடிதாசி அமைச்சிருக்கா, அதை விட்டுட்டு நீரே எப்படி கேட்கறீர்னா? ஆமா, நானும் ருக்மிணி பேர்ல அத்தனை காதல் வச்சிருக்கேன், ஆனா அந்த காதல் நினைத்த உடனே கண்கள்ல இருந்து ஜலம் கொட்டி எனக்கு ஓலைச்சுவடியே தெரியல, எழுதவே வரல, எழுத்தாணியே தெரியல, ஒம்மாட்டம் ஒருத்தர் என் கண்ணிலேயே படல, என்ன பண்ணணும்னே தெரியாம கால் ஓஞ்சுவே உட்காண்டிருக்கேன். இப்ப சொல்லும், உங்க ருக்மிணிக்கு என் பேர்ல காதலா அல்லது அதை விட எனக்கு அவர் பேர்ல காதலானால் புரிஞ்சுட்டான். ஓஹோ, நம்ம தலைவியாவது நகர்ந்து 4 ஸ்லோகம் எழுதவான்னு தெரிஞ்சது, அவர் அதுவும் இல்லாமல் அப்படியே ஆசைப்பட்டு இருக்காருனால் பிரியோகி ஞானினா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியா. கண்ணன் கீதையில சொல்றார், அவனு என்கிட்ட அன்பு காட்டுறான் அர்ஜுனா, நானும் அவனிடத்தில் அன்பு காட்டுறேன், ஆனா என் பக்தன் என்னை காட்டிலும் 10 மடங்கு அன்பு செலுத்துறான்றார். ஆனா உண்மை என்ன தெரியுமோ, நம்ம விட பகவான் நம்ம பேர்ல 10 மடங்கு அன்பு வச்சிருக்கார், அளவிட முடியாத அன்பு. இத்தனை அவர் காட்டுறதுக்கு தயாரான பிற்பாடு நாம ஒண்ணுமில்லாத ஞானம் ஞானம்னுண்டோ ஒரு புத்தகமா படிச்சுருந்தா நடக்குமா? அப்போ ஒரு காதல்ங்கிறது பகவானிடத்துல தன்னடையே புறப்பட வேண்டும். இயற்கையில நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயும் அது இருக்கு, ஆனா யார் பேர்லயும் இருக்கு. இப்ப யாரிடத்துலயும் அன்பு இல்லாம இல்லை, காதல் இல்லாம இல்லை, இருக்கு. ஆனா அந்த அன்பும் காதலும் யாரிடத்துல இருக்கணும்னா பிராப்த விஷயத்துல இருக்கணுமே. அப்பிராப்தமா எத்தனையோ பேரிடத்துல வச்சு பிரயோஜனம் இல்லை. எனக்கு யாரு சுவாமியோ, என்னை யாரு சிருஷ்டித்தாரோ, எனக்கு யாரு பர்த்தாவோ, அந்த புருஷோத்தமனான பகவானிடத்துலன்னா அன்பு இருக்க வேண்டும். ராமன சீதை ஆசைப்பட்டாள், வேற ஏதான பெண்ணு ராமன் பேர்ல ஆசைன்னு பேசிவிடா? அவர் நடந்துட்டு இருக்கிற கதையை பார்த்தாலே வேற பெண்கள் கூட பேச மாட்டான். இதே கண்ணன் ருக்மிணி தேவி கல்யாணம் பண்ணார், சத்தியபாமையை பண்ணார், ஜாம்பவதியை பண்ணார், லக்ஷ்மணா பண்ணார், மித்ரவிந்தா பண்ணார், எல்லாரையும் பண்ணார்னால் எந்த பெண்ணு வேணா கண்ணனை கணவன் கேட்கலாமே. அத்தனை கோபிகளும் கண்ணனை போய் கேட்டாலும் இல்லையோ, அப்ப தப்பா சரியா? எல்லா பெண்களும் போய் ஒருத்தனை கணவன் கேட்கலாமானால் ஜகத்துக்கே பர்த்தா விஸ்வத்துக்கே பதி பகவான் தான். இதை சொல்லும் போதே பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம்னு சொல்றாலும் இல்லையோ, விஸ்வத்துக்கெல்லாம் பதியாக இருக்கிறார், தனக்குத்தானே பகவான் ஈஸ்வரனாக இருக்கிறார், அதுதான் அவருக்கு இருக்கிற பெருமை. அப்ப எல்லாருக்குமே அவர் பதி, உலகத்துக்கே கணவன் சொல்லணும்னால் அழகிய மணவாள பெருமாள். அதனால எந்த பெண்ணுக்கு அவர் பத்தியா இருக்கிறதுனாலே அன்பு பக்தி காதல் கண்டிப்பா வேணும். அவர் அதுவே உருவாக இருக்கிறார், அதனால கண்டிப்பா நாமும் அவரிடத்துல அது செலுத்தியாகணும். இப்ப பக்தின்றதுனுடைய பெருமை என்னன்னு பார்ப்போம், அது நம்மளை எங்க கொண்டு போய் விடுங்கிறத பார்ப்போம். ஞானத்தை பற்றி அது ஒரு குணமா கொள்ளலாம், திரவியமாக கொள்ளலாம், எங்கும் சென்று சென்று இருக்கும். நாம இருக்கிறது அணு, ஜீவாத்மாங்கிறது இவ்வளவு சின்னவரா இருப்பார், ஆனா அவருடைய ஞானம் இந்த உடம்பு முழுக்க இருக்கும். ஆத்மா ஹிருதய கமலத்துக்குள்ள இவ்வளவு சின்னதா இருப்பார், ஆனா அவருடைய அறிவு தான் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வர உடம்பு முழுக்க இருக்குன்னு எப்படி சொல்லுவீர்? எனக்கு இருக்கிற அறிவின் அளவை பார்த்தா அநேகமா அது ஒரு அங்குலம் கூட நீளமா இருக்கும்னு தோணல. இப்போ ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும் போல் இருக்கு. நீரதும் 6 அடி முழுக்க இருக்குங்கிறீர்கள், இருந்தாகணும். இங்க வெட்டினாலும் வலிக்கிறது, இங்க குத்தினாலும் வலிக்கிறது, இங்க கிள்ளினாலும் வலிக்கிறது, கால் அடிபட்டாலும் வலிக்கிறது, தலையில் அடிபட்டாலும் வலிக்கிறது. வலி தெரியணும்னா ஞானம் வேணும். அப்படின்னா ஹிருதயத்தில் அடிபட்டா மட்டும்தான் வலிக்கணும், ஏன்னா அங்குதான் ஆத்மா இருக்கார். அவருடைய ஞானம் உடம்பு முழுக்க பரவி இருக்கோ இல்லையோ, அதனாலதான் எங்க அடிபட்டாலும் வலிக்கிறது. அதே மாதிரி
ஒருத்தர் பல பேரா இருக்காருன்னு சொல்லல. சௌபரின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் 50 உடம்பு எடுத்துட்டார், ஆத்மா ஒருத்தர். ஆனா 50 சரீரம் எடுத்துன்னு 50 மாளிகை கட்டிட்டு 50 கல்யாணம் பண்ணிட்டு 50 பேரோட குடுத்தனம் பண்ணார். என்னமா சுவாமி பண்ணார்? அப்ப 50 ஆத்மாவானால் ஆத்மா ஒரு சரீரத்துக்குள்ளதான் இருப்பார். அவருடைய ஞானம் தான் 50 சரீரத்துக்குள்ளேயும் வியாபிக்கும். நம்ம ஞானத்தை நம்ம சரீரத்துல பரவ விடுறதுக்கே போரும் இருக்கு. ஆனா அவருக்கு இருக்கிற சக்தி 50 சரீரத்துல பரவ விட்டுருக்கார். அது வேணுமா வேண்டாமாங்கிறது வேறு. ஆனா அப்படித்தான் அவரால் முடிஞ்சிருக்கு. இதைத்தான் கூடு விட்டு கூடு பாய்தல்னு சொல்ல பாருங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் இவருடைய ஞானத்தின் பெருமையால பல இடத்துலையும் பாயறதுக்கு முடியும். அப்பேற்பட்ட ஞானம் சரீரம் முழுக்க வியாபகமா இருக்கு. நமக்கு இன்றியமையாத அடையாளமாக உள்ளது. மோட்சத்தையே பெற்றுக் கொடுக்கிறது என ஞானான் மோட்சகான்னு சொல்றார்கள். அந்த ஞானத்தில் வைகுந்தத்தை அடைந்த பிற்பாடு பகவானோடு சமானம் ஆயிடும். அவருக்கு இருக்கிற ஞானத்தளவுக்கு நமக்கு ஞானம். இப்படிப்பட்ட ஞானம் இனிமே பக்தியாக மலர வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்னால், ஞானான் மோட்சா அஜ்ஞானாத் சம்சாரஹான்னு சொல்லுவா. தமேவம் விதித்வா அமிர்தைக பவதி தமேவம் வித்வான் அதிமிருத்யுமேதி. இந்த மிருத்யுங்கிற சம்சாரத்தை தாண்டணும்னாலும் பகவான் அடையணும்னாலும் ஞானமே வழி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது போல். அப்ப ஞானான் மோட்சகான்னு இருக்கிறச்சே அந்த ஞானம் எத்தகைய ஞானம்ங்கிறதான் கேள்வி. வெறும் ஞானமா அல்லது பக்தியாக மலர்ந்திருக்கிற ஞானமா? அதுக்குத்தான் நிறைய பேர் பதில் சொல்றாங்க. வெறும் ஞானத்தினால மோட்சம் கிடைக்காது. அந்த ஞானம் வேதனம்னு சொல்லுவோம். இந்த சொற்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. வேதனம் அறிதல், தியானம் நினைத்தல், நிதித்தியாசனம் அடிக்கடி இடைவிடாமல் நினைத்தல், உபாசனம் அன்போடு இடைவிடாமல் வரிசையாக நினைத்தல். அப்ப அறிந்தாத்தானே நினைக்க முடியும். இது ஒரு பொருள்னு தெரிஞ்சுட்டேன், இது இன்ன பெருமாள் மாலேன்னு தெரிஞ்சுட்டேன், அறிவு. இன்ன பெருமாள் மாலேங்கிற அறிவு இல்லாட்டா மேல இதை பத்தி என்னால நினைக்கவே முடியாது. அப்ப முதல்ல ஒரு அறிவு ஏற்படும், அப்புறம் அது நினைவாருது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்க யாரையானு பார்த்துக்கலாம். ஆனா அவருடைய பெருமை உங்களுக்கு ஞாபகம் வந்தால் திரும்ப திரும்ப இப்ப கூட நினைக்க இல்லையோ. ஒரு பொருள் வசதியா இருக்கு, கடை கடத்தர அப்படியே நடந்து குறைச்சே பார்த்தேன். ஆனா கூடவே ஒரு சின்ன காகிதம் எழுதி ஓட்டியிருந்தான் 22,000 ரூபான்னு. சரி, கண்ணாடிக்குள்ளதான் பார்க்கணும், காசு கொடுத்தெல்லாம் வாங்குறதுக்கு முடியாது, வேகமா நகருவோம் அப்படின்னு போயிட்டேன், முடிஞ்சுது. ஆனா அந்த பொருளை பத்தின அறிவு வந்துருந்துக்கோ. ராத்திரி வந்து எல்லாம் முடிஞ்சு படுத்துக்கிறேன் பாருங்க, படுத்துக்கிற சமயத்துக்கு மெதுவா அந்த கண்ணாடிக்குள்ள பார்த்தது ஞாபகம் வரும். அது என்னமோ என் கைக்குன்னே பண்ணாப்பல் இருந்தது. அது இன்னொருத்தர் கைக்கா கூட தெரியல, என் கைக்குன்னு பண்ணாப்பல் இருந்தது. அதுதான் ஒரு 17-18,000 ரூபாய் போட்டிருந்தான்னா கூட வாங்கி வந்திருக்கலாம் போல் இருக்கு. 22ன்னு போட்டிருக்கானே நினைவு வருதோ இல்லையோ. ஏன்? அந்த பொருளுடைய ஏற்றம் மனசுல படுகிறபடியால், அந்த பொருள்ல எனக்கு ஒரு விருப்பம் வந்து விட்டபடியால். இது 22,000 ரூபாய் பொருள்ங்கிற அறிவா ஞாபகத்தை தூண்டிட்டு இல்லையே. அது 22,000 ரூபாய் பொருள்னு நினைக்கச்சேவே என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா வீட்டுக்கு வந்த பிற்பாடு எப்படியோ அதை பத்தி திரும்ப நினைக்க சொல்றது என்னால் அந்த பொருள்ல எனக்கு இருந்த விருப்பம். அப்ப அறிவு மட்டும் முக்கியம் இல்லை, விருப்பம் முக்கியம்னு தெரிகிறதோ இல்லையோ. அறிவும் விருப்பமும் சேர்ந்து போச்சுன்னா பக்தின்னு ஆயிடும். அப்ப முதல்ல அறிவா இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் அந்த பெருமாளை பத்தி வெறும் அறிவுதான் இருக்கணுமா? என்னமா இருக்கார் என்னமா இருக்கார், எனக்காக எவ்வளவு முயற்சி பண்றார். ஒரு ஆணை கூப்பிட்டுதான் ஆணையை காப்பாத்துறதுக்காக ஓடோடி வந்தாலாம். எங்கோ இருக்காராம் பிரகலாதன்கிற அசுர குழந்தை கூப்பிட்டானா. இதை போல ஒரு தூணுக்கு நடுவுலேன்னு வந்தாராம். அவருக்கு வைகுண்ட இடம்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்க்கடல் இடம்னு தெரியும், சூரிய மண்டலத்தில் இருக்காருன்னு தெரியும், பெரிய பெரிய கோவில்கள்ல இருக்காருன்னு தெரியும். தூணுக்குள்ளெல்லாம் வருவாரா சுவாமி? இப்ப நம்மள போய் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இந்த தூணுக்குள்ள ஒரு 2 மணி நேரம் ஒளிஞ்சின்றோம், நான் கூப்பிடாச்சே வெளியில் வாங்கினா அது என்ன விளையாடுறீரா? எதுக்காக நான் தூணுக்குள்ள இருக்கணும்? வெளியில உட்காண்டாலே வெப்பம் தாங்கலே, இது கூட தூணுக்குள்ள போய் உட்காந்துருப்பேனா சொல்லிட்டு வெளியில போடுவோம். அதே பகவான் நம்ம உள்ளத்துக்குள்ள உட்காந்துருக்காரு. ரத்தம் சீழு சதை மாம்சம் எலும்பு நாத்தம் உள்ளது இருக்கிறது. வெளியில வந்தான்னா காக்கையத்தான் ஓட்ட முடியாது, அடிபட்டு நெடுஞ்சாலையில விழுந்திருக்கா. பக்கத்துல ஈ எறும்பு பூரான் கரப்பாம்பூச்சி காக்கா எல்லாம் வந்துடும். ஆளை போட்டா தான் காப்பாற்ற முடியும். ரொம்ப நல்ல உடம்புன்னு அதுக்கு 400 ரூபாய் கொடுத்து களிம்பெல்லாம் பூசிட்டீரேன்னா பூசிட்டேன். தோல் மூடிட்டு இருக்கிற வரைக்கும் உடம்பு நல்லா இருக்கும். தோல் பிஞ்சு போச்சுன்னா யார் அப்புறம் பாப்பா? அதுக்கப்புறம் காக்கா தான் வரும், கழுதை தான் வரும், பறவை தான் வந்து எடுத்துட்டு போக வரும். அவ்வளவுதான் இந்த சரீரம். ஆனா இந்த சரீரத்துக்குள்ள ஒரு உட்காந்துருக்காரு. எனக்கே பார்த்தா வெறுக்க வைக்கக்கூடிய உடம்புக்குள் பகவான் இந்த இடத்தை விட்டு நகராம உட்காந்துருக்காருன்னா அவருக்கு ஏதோ ரொம்ப ஆசை இருக்கு போல் இருக்கு சுவாமி. அந்த ஆசை என்னிடத்துல இருக்கவே தானே விடாத உட்காந்துருக்கார். இந்த ஆசை எங்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நான் திரும்ப அந்த ஆசையை அவர் இடத்துல வைக்கணுமா வேண்டாமா? ஏன்னா அவர் வச்சுட்டாரு. நான் ஆசை வைத்தேனா நினைத்து பார்த்தவர் வைக்கவில்லை.
தானாகவே அவர் ஆசைப்பட்டுட்டார். அப்ப பட்டதற்கு நான் திரும்ப காட்ட வேண்டுமோ இல்லையோ, அதுக்கு தான் இந்த பக்தி ரொம்ப தேவைப்படுது. அப்ப இது வெறும் ஞானம் அல்ல. இந்த ஞானம் அன்போட சேருமானால், விருப்பத்தோடு சேருமானால், அதுதான் மேற்கொண்டு பக்தியாக மலர்கிறது. இந்த பக்தி பிறக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் தான் பகவானுடைய குணங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கே கூட மனசு பெசேராப்பில் எப்ப இருந்தது? ஆமா, நானே நினைச்சு பார்த்தது இல்லையே, எத்தனை மலம் மூத்திரம் மாம்சம் இந்த உடம்புக்குள்ளே, இதுக்குள்ள அவர் உட்கார்ந்து இருக்காராமே, எனக்கே இதை பார்த்தா வெறுப்பா இருக்கேன். ஆனா அவர் வெறுக்காம உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னார். நிஜமாவே என்கிட்ட அவருக்கு ஆசை இருக்கு போல இருக்கு சுவாமி. ஏன்னா நம்ம நன்னா நடந்துக்கிற வரைக்கும் எல்லாரும் நம்மள விரும்புவா. நாம எப்ப முதல்ல தப்பா நடந்துக்கிறோமோ அப்ப உடனே புட்டு வெளிப்படுத்தணும், சண்டை வந்துடும். எப்போதும் காதலிச்சு இருக்கிறச்சே எல்லாம் நன்னா இருக்கும். அது ஏன் சுவாமி கல்யாணம் ஆனவுடனே நன்னா இருக்க மாட்டேங்கிறது? ஏனால் காதலிச்சு இருக்கிறச்சே குற்றமெல்லாம் குணமாப்படும், தப்பெல்லாம் சரியாப்படும். கல்யாணம் ஆனப்புறம் சரியெல்லாம் தப்பாப்படும், மாறிப்படுறது இல்லையோ. அதுக்கு முன்னாடி இருக்கிறச்சு என்ன தப்பு பண்ணா கூட அதுவே சரியாப்படுறது. ஆன பிற்பாடு நல்லதெல்லாம் தப்பா படுறது. ஒருவேளை பகவான் இடத்துலையும் நான் பக்தி பண்ணிட்டு இருக்கிற நிலையிலே அவர் நான் தப்பெல்லாம் எனக்கு நல்லதா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைகுந்தத்துக்கு போய் கல்யாணம் ஆயிடுத்து இல்லை பிற்பாடு ஒருவேளை அவர்கிட்ட இருக்கிற தப்பெல்லாம் சரியெல்லாம் தப்பா படுமோனால், முதல்ல அவர்கிட்ட தப்பே இல்லையே மாத்தி படுறதுக்கு. நாம யாரை காதலிக்கிறோமோ ஆணோ பெண்ணோ தப்பு இருக்கே, அதனால மாற்றி தோற்றின்னு இருக்கு. பகவான் இடத்துல எந்த தப்புமே இல்லையோ இல்லையோ. இதைத்தான் அகிலகேய பிரத்யநீக கல்யாணீக தானன்னு ராமானுஜர் சாதிக்கிறார். எந்த குற்றமோ குறையோ அவரிடத்துல இருக்காது, அனைத்து குணங்கள் தான் அவரிடத்துல இருக்கும். அந்த குணத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஓ, எங்கிட்ட இருக்கிற அழுக்கு கூட அவருக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, எங்கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் பிடிச்சவர் இருக்கல, எங்கிட்ட இருக்கிற தப்பு பிடிச்சிருக்கே சுவாமி. யாருக்குமே ஒருத்தர்கிட்ட எப்ப தெரியுமா அன்பு பெருகும்? என்கிட்ட இருக்கிற நல்லதை வச்சிருந்து அவர் நல்லவனா நடந்துட்டா அது பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு தடவை தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கச்சேவும் அவர் நல்லவனா நடந்துக்கிறாரோ இல்லையோ, அப்பதான் எனக்கு ஆசை வரும். என் உடம்புல இத்தனை அழுக்கு இருக்கிறச்சே, சத்தியம் சபே வாரண சைலநாத வைகுண்ட வாசேபி நமயபிலாஷா தேசிகன் சாதிக்கும் போது, இந்த உடம்புக்குள்ள நீ உட்கார்ந்து இருக்கியாமே காஞ்சி தேவ பெருமாளே, இந்த ஆசை என்கிட்ட உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சப்புறம் நான் வைகுண்டத்துக்கே போறதா இல்லை. இத்தனை ஆசை நீ வச்சு இந்த பூலோகத்துல இருந்துச்சே, நான் ஏன் வைகுந்தத்துக்கு வரணும், இங்கேயே இருக்கேன்னு இந்த சுவாமி சொல்லியிருக்கணும்னால் அப்ப அதுதான் கல்யாண குணம். அந்த குணத்துக்கு குற்றத்தை குணமாக ஏற்றுக்கொள்ளுகிறாரோ இல்லையோ, இதுக்கு வாத்சல்யம்னு பேர். இந்த குணம் தெரிய தெரியத்தான் நமக்கு பக்தி ஏற்படும். அப்ப பக்தி வரணும்னால் எப்பேற்பட்ட ராமன் ஒண்ணுமில்லாத குகனோட தோளோட தோள் கை போட்டுட்டாரமே, எப்பேற்பட்ட ராமன் சுக்ரீவன்கிற குரங்கோடவே தம்பின்னு சொல்லிட்டாரமே, சக்கரவர்த்தியான ராமன் திருமகன் அவர் போய் விபீஷணங்கிற ராட்சசன தம்பின்னு சொல்லிட்டாரமே. சுவாமி இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியுது சுவாமி. வெண்ணையூன் என்னும் ஈனச்சொல் நெஞ்சால் நினைப்பறிதால்னு சொல்றாரு இல்லையோ. கண்ணனுக்கு எது சொத்து இல்லை? என்னமோ வெண்ணையை திருடிட்டாராம், அவர் வீட்டுல வெண்ணையே இல்லை போல் இருக்கு, உலகமே அவர் சொத்து. வெண்ணையை திருடுவரான், அது பத்தி கோல் எடுத்துன்னு பின்னாடி ஓடி வருவலாம், தாய் எடுத்த சிறுகோலுக்கு உழைந்தோடி ஓடி வருவரான், பயந்து போய் கண்டேந்து ஜலஜலமா கொட்டுமா, அவ அப்படி உரலை கொண்டு வச்சு ஒரு பெரிய தாம்பு கேட்ட போட்டு கட்டுவலாம், கட்டுட்டாளேன்னு அழுவறான், அப்புறம் நாகப்பழக்காரிக்கு மோட்சம் கொடுப்பறான். என்ன கதை சுவாமி இது? இது என்ன இப்படி கூடவா ஒருத்தர் பண்ணுவாரனால் பண்றாரோ இல்லையோ. அப்ப அதை நினைக்கும் போதே நிஜமாவே நமக்கு உடலும் உள்ளமும் உருகத்தான் செய்யும். அந்த உருக்கம் வந்துடுத்துனால் அறிவு பக்தி ஆயிடுதுன்னு அர்த்தம். அப்ப அறிவு அறிவியா இருந்தா போறாது போ, அந்த அறிவு இதை பத்தி கேட்க கேட்க அப்ப அறிவு எப்ப தெரியுமோ பக்தி ஆகும்? அவருடைய குணங்களை பத்தி நன்னா கேட்டீங்கன்னா தான் அது பக்தி ஆகும். என் பால் அவர் எத்தனை ஆசை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுனால், இப்ப நாம எப்படி தெரியுமா திருப்புவோம்? அதே இத்தனை நாளி அவர் எனக்கு நன்னா செஞ்சா நான் அவர்கிட்ட ஆசையோட இருந்தேன். ஒரு பெருமாள்கிட்ட கேட்டிருக்கேன், கண்டிப்பா நான் நாளைக்கு நல்ல வீடா பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் ஊர்லேருந்து ஊர் மாத்தின்னு காஞ்சிபுரத்துக்கு இருக்கணும்னு வந்திருக்கேன், அதனால ஒரு நல்ல வீடா பார்த்து கொடுங்கன்னால் நாளன்னைக்குள்ள தரேன் இருக்கார். கொடுத்துடணும். அவர் அப்படி கொடுத்துட்டாருன்னா அவர் நல்ல பெருமாள். ஆனா அப்படி அவர் கொடுக்கலன்னால் பக்தர்களெல்லாம் துன்பம் கொடுக்குறாரு. ஏன் இந்த மாதிரி ஒரே சோதனையா பண்றார்? சரி கொடுத்துட்டார் சாமி, நாளைக்கே வீடு கிடைச்சிருத்து, வாழ ஆரம்பிச்சுட்டா இவன் விட்டுடுவனா? கிடைச்சிருக்கு வாஸ்தவம் தான், இருந்தாலும் குழந்தைகள்லாம் பெருசா எடுத்துன்னா இந்த வீடு போருமான்னு தெரியாது. இப்போல இருந்தே அவர் கொஞ்சம் மனசுல வச்சுன்னு 2 வருஷத்துக்குள்ள கொஞ்சம் பெருசா இடம் பார்த்து கொடுத்துட்டாருன்னா தேவையில்லை. இப்பவே வச்சு விட்டா விண்ணப்பத்தை போதும். அவர் அதையும் கொடுக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைகள் பெருசானா பள்ளிக்கூடத்துல வாங்கி கொடுக்கணும், கல்லூரியில வாங்கி கொடுக்கணும், ஒவ்வொன்றும் கொடுக்கிற வரைக்கும் நல்லவர். ஆனா அவர் ஒருவேளை செய்யலைன்னால் கொஞ்சம் காலதாமதம் பண்ணிவிட்டா பக்தி இருக்குமா இருக்காதா? இப்ப கேள்வி அதான். இப்போ கொடுத்துட்டே இருக்கிற வரைக்கும் பக்திமானா இருக்கும். இப்ப அவர் கொடுக்கறத நிறுத்திட்டா இருக்குமா இருக்காதானால்
அந்த கேள்வி அங்கேயே இருக்கட்டும். நிற்க கடிதாசி எழுதுறாலும் இல்லையோ எல்லாம் உபயோகுசலோபரின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு நிற்கான்வா. படிச்சுட்டே இருந்தவன் எழுந்து நின்று படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏதோ கடிதாசி நிற்கான்னு போட்டிருக்காரு, நம்ம நின்று படிக்கணும் போட்டுருக்கு. அது அர்த்தம் இல்லை. இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வேற விஷயத்துக்கு வருவோம். பகவான் செஞ்சுட்டே இருக்கிறச்சே நாம திரும்ப செய்யறோங்கிறோமே. இப்போ ஒரு கணவன் இடத்துல வருவோம். நன்னா சம்பாதிக்கிறார், நன்னா புடவை வேட்டிலாம் வாங்கி தரார், குழந்தைகளுக்கு நன்னா பணம் காசெல்லாம் கொடுக்குறார், எப்பவும் சிரிச்சுட்டு இருக்கார், கோவிச்சுக்கிறதே இல்லை. அது வரைக்கும் மனைவி அவங்ககிட்ட நல்லவர்களா நடந்துக்கோ. எப்ப முதல் நாள் இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறதோ அப்ப அதே மாதிரி நம்மளும் நடந்துக்க ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சா என்ன ஆகும்னா மனைவின்னு பட்டம் இருக்காது, இருக்குமா? அப்ப எப்படி இருக்கிறோமோ அவன் எப்படி இருந்தாலும் இப்ப மனைவியா இருக்காளோ இல்லையோ, அதே மாதிரி இவ எப்படி இருந்தாலும் அவன் கணவனா இருக்கானோ இல்லையோ. நன்னா என் மனைவி ஓடி ஆடி வேலை செஞ்சிருந்தா, அது வரைக்கும் நானும் நன்னா வாங்கி கொடுத்துருந்தேன், அன்போட இருந்தேன், எல்லாம் பார்த்துருந்தேன். என்னமோ உடம்புக்கு வந்துடுது சுவாமி கடந்த 2 வருஷமா, அதனால அவளால ஒண்ணுமே முடியலன்னால் அப்ப என்ன பண்றது? பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்ல மனைவி, ஒண்ணு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டா விட்டுடுமா? விட்டுட்டா என்ன ஆகும்னா மொத்த சாஸ்திர சம்பிரதாயம் பக்தி அப்படியே தூள் தூள் எல்லாம் படும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா தான் பகவான்கிற கணவன் இடத்துல தெரியவே தெரியும். அவர் அநேகமா எல்லாத்தையுமே நம்ம வீட்டை வச்சே சொல்லி கொடுத்துருவார். இங்க நாம எப்படி நடக்கிறோமோ இதையே நித்தியமா பிராப்தமான 2 வார்த்தை சேர்த்துங்க. ஏன்னா இங்க எது நடந்தாலும் அது அனித்தியம், நித்தியமா இருக்காது. இங்க எது நடந்தாலும் அது அப்பிராப்தம், பிராப்தமா இருக்காது. நமக்கு ஏற்றது இல்லையே, இந்த ஜென்மத்துல இது, அடுத்த ஜென்மத்துல எதுவோ. அப்ப அனித்தியமா அப்பிராப்தமா இந்த லோகத்துல இருக்கும், நித்தியமா பிராப்தமா அவரிடத்துல இருக்கும். இதை வச்சே பகவான் எல்லாத்தையும் புரிய சொல்றார். அப்படின்னால் இப்ப இந்த கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் முடியலேன்னா கூட அன்போட இருந்தா தானே காதல்னு சொல்றோம், அதான உண்மையான தாம்பத்தியம்ங்கிறோம். அதே போல பகவான் நமக்கு ஒண்ணுமே கொடுக்கல, வாழ்க்கையில கட்டங்கள் எல்லாம் கொடுக்கிறார். அப்படின்னாலும் அந்த பக்தி இருந்ததுன்னா தான் அது பக்தி. அப்படி இல்லாமல் அவர் செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் நல்லவர், எப்ப செய்யறதை நிறுத்திட்டாரோ இப்ப நான் பக்தி எல்லாம் பண்றதா இல்லைன்னு சொல்ல போனால் கணவன் மனைவியின் இடத்துல மாறி போயிட்டா எப்படியோ அப்படித்தான் இதுவும் ஆகும். இப்போ அப்படி செய்யக்கூடாது. நம்மாழ்வார் ஒரு பாட்டை சொல்றார், கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட வடியன் அறிவருமேனி மாயத்தன் ஆகிலும் கொடியன் நெஞ்சம் அவனன்னே கிடக்கும் இல்லேன்னு பாஷம். ஆழ்வாருக்கு பெருமான் பேர்ல காதல். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஆழ்வார்கள்ல ஆண்கள் தானே, ஆனா அவளுக்கு ரொம்ப காதல் வந்துடுதுன்னா தங்களையே பெண்களா நினைச்சு விடுவா. பிறப்புல ஆண் தான், ஆனா நாயிகா பாவம் அப்படின்னா தங்களையே பெண்ணா நினைச்சிட்டு பகவான புருஷோத்தமன் நாயகனாக கொண்டு தூது விடுவா. பறவைகள் எல்லாத்தையும் காதலனுக்கு அந்த நாள்ல தூது விட்டு சங்ககால தமிழ்ல எல்லாம் படிச்சிருக்க முடியும். அதை போல ஆழ்வார்கள்லாம் பறவையை கொண்டு தூது விடுறா. ஆண்களாச்சே தூதெல்லாம் விடுறாள் என்னால் அந்த ஆண் தன்னையே பெண்ணாக நினைத்து கொள்ளுகிறான். ஏன் அந்த பெண் தன்மை வருதுன்னா காதல். பகவானிடத்துல இருக்கிற பக்தி பிரேமம் முத்தி போச்சுன்னால் தன்னையே அப்படி நினைச்சுன்றா. அம்மாவுக்கு இதே நம்மாழ்வாருக்கு இப்ப பெண் தன்மை, நாய்க்கு நினைச்சுட்டா. இந்த நாய்க்கு ஒரு தாயார் இருக்கணும் இல்லையோ. இந்த பெண் குழந்தை நம்மாழ்வாரே பெண் குழந்தை, திருமங்கை ஆழ்வாரே பெண் குழந்தை, குலசேகர ஆழ்வாரே பெண் குழந்தை. அந்த ஆழ்வார்களுக்கு ஒரு அம்மா இருக்கணும் இல்லையோ. அவ வேற யாரும் இல்லை, இதே ஆழ்வார் தான். இவரே தான் மகளாவும் பாடிப்பார், இவரே தான் தாயாவும் பாடிப்பார். இந்த பொண்ணுக்கு ஒரு தோழி இருக்கணும் இல்லையோ, அந்த சखी தோழியும் இவரே தான். அப்ப தாய் பாசுரம், மகள் பாசுரம், தோழி பாசுரம், இது எல்லாமே இவரே தான் பாடிப்பார். அப்படியே விட்டுட்டு ஆணா மாறி தானே பாடிப்பார். அப்ப ஆண் தன்மையிலையும் அவரே பாடுறார். எப்போது ஞானம் அதிகமா இருக்கும்னா ஆணா பாடிடுவார், அதே பிரேமம் அதிகமா இருக்கும்னா பெண்ணா பாடிடுவார். பிரேம பாவம் வளர்ந்துடுத்துனால் பெண், அப்படின்னா பக்தி பாவனை கூடி போச்சுன்னு அர்த்தம். ஞான பாவனை வளர்ந்துடுத்துனால் ஆண். ஞானத்தை காட்டிலும் பிரேம வசதி சொல்லியாச்சு. ஆழ்வார் ஞானத்தோட பாடுறாருன்னா ஆணா பாடுறார், பிரேமத்தோட பாடுறாருன்னா பெண்ணா பாடுறார். அப்படின்னு எது வசதி? இப்போ ஆண் தன்மையை காட்டிலும் பெண் தன்மை தான் வசதி அப்படின்னு சொல்லிட்டீரே சுவாமினால் அத்தனை ஆத்மாக்களும் பெண்ணு தானே. இங்க உட்கார்ந்துருக்கிற யாருமே ஆண் கிடையாது. இப்போ இல்லையா சுவாமி, நிறைய பேர் ஆண்கள்லாம் உட்கார்ந்துருக்காளேன்னா அது சொக்கா போட்டுன்றதோட சரி. இன்னும் நிஜத்துல என்னன்னால் மொத்த ஜீவர்களும் பெண்கள், பகவான் ஒத்தந்தான் புருஷோத்தமன். அதனாலதான் ராசக்கிரீடை பண்றதுக்கு எந்த பெண்ணு அவனோட ஆடத்துக்காக வந்தான். ஆறும் பகவான் இடத்துல ஆசை கொள்ளலாம். ஆகவே ஆழ்வார்களுக்கு இப்ப நாயிகா பாவம், அதுல அவ அம்மா நினைக்கிறான். ஆழ்வாருடைய தாயார் நினைக்கிறது, இந்த பெண்ணு போவேன் பகவானைத்தான் கல்யாணம் பண்ணிருப்பேன், காதல் எனக்கு இனிமே வெட்கம் இல்லை, எதுவும் இல்லை, நகரமும் நாடும் பிறவும் வேண்டே, நான் எனக்கு இல்லை என் தோழி மீர்கால் சிகரமணி நெடுமாடு நேடு
தெந்திருப்பேரையில் வீத்திருந்த மகர நெடுங்குழை காதன்மாயன் நூத்து வரை அன்று வங்க நூத்த என்ன எனக்கு வெக்கம் கிடையாது, நாணம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டேன். எங்க இந்த பெருமாள் இருக்காரோ தேடிட்டு போவேன். காராறு திருமேனி காணுமளவும் போய் சீராறு திருவேங்கடமே திருக்கோவலூரே. எனக்கு அவர் போன இடத்துல ஆறான ஒரு ஆண் உட்காந்துருக்கான எங்க இருக்காருன்னு காதலி தேடிட்டு போவாடா? போனா எல்லாரும் தப்பு சொல்ல மாட்டோம்ல. ஆனா இப்ப ஆழ்வார் சொல்றார், எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை, வெட்கத்தெல்லாம் விட்டாச்சு. இப்போ அவர் கிடைக்கிற வரைக்கும் நான் விடுறதா இல்லை, எங்க போனாலும் போயிட்டே இருப்பேன். இந்த பக்தி ஒத்தொத்தனிடத்திலும் ஏற்பட வேண்டும். இது என்றும் ஆழ்வாரிடத்துல இருந்தது மட்டும் இல்லை. அப்ப அவரிடத்துல போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே தாயார் சொல்றான், இந்த பிள்ளை எத்தனை பேரை காதலிச்சுட்டு இந்த பெருமாள் எத்தனை கழிவிட்டு இருக்காரு தெரியுமோ, அதெல்லாம் இந்த பெண்ணுக்கு தெரியாது போல் இருக்கு. நம்ம ஏதானு சொன்னா தேவையில்லேன்னு இவன் நினைச்சு இருக்கிறச்சே என்னமோ தெரியல தெய்வாதீனமா நம்மாழ்வார் சட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், கடியன் அப்படின்னா கண்ணன் ரொம்ப கடுமையானவர், கொடியன் ரொம்ப கொடுமையானவர். இதை கேட்ட உடனே அம்மாவுக்கு ரொம்ப திருப்தியா போச்சு. தேவையில்லையே, பொண்ணே கண்ணனை பத்தின உண்மை தெரிஞ்சுட்டா இனிமே அவன்கிட்ட காதல்னு போக மாட்டா, நல்ல வேலை பெண்ணே இனிமே போக மாட்டேன் அப்படின்னு கேட்டார். ஆழ்வார் சொல்றார், பாக்கி பாட்டா நான் இன்னும் பாடவே இல்லையே, 2 குறை மட்டும்தான் என் கண்ணனுக்கு நினைக்கிறீங்களா, 20 இருக்கு. அவர்கிட்ட ஒன்னும் 1 இல்லை 2 இல்லை தப்பு, அவர் முழுக்கவே தோஷம்தான். அவர் கண்ணன்னு சொன்னாலே குற்றம்தான். கடியன் கொடியன் நெடியமால் உலகங்கொண்ட அடியன் அருவருமேனி மாயத்தன். பெண்களை படுகொலைப்படுத்தி பெண்களை கட்டப்படுத்துறதுக்குன்னே ஒருத்தர் உலகத்துல பிறந்திருக்காருன்னா கண்ணன் தான் உண்டாகும். தேவலையே, உண்மையெல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டா பராங்குஷ நாயகி இனிமே போக மாட்டாளோனால் பாட்ட முடிக்கலையே. கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட வடியன் அருவருமே மாயத்தன். ஆகிலும்னா இத்தனை தோஷங்கள் என் கண்ணனிடத்துல இருந்தாலும் என் நெஞ்சு கொடிதா இருக்கே தாயே, நான் என்ன பண்ணுவேன்? ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனன்னே கிடக்கும். எத்தனை குற்றம் குறை இருக்கிறவரா இருந்தாலும் இந்த நெஞ்சு அவரை விட்டு எங்கேயும் போகாது, அவரிடத்துலதான் இருக்கும். நாள் இது ஒண்ணு சொல்றது வழக்கம், ராமன் வசத்தியா கண்ணன் வசத்தியா எப்ப பார்த்தாலும் போட்டி நடந்துட்டே இருக்கும். ராமனா கண்ணனாங்கிற அளவு ஒன்றும் இல்லை, 2 பேரும் ஒருத்தர் தான். இப்போ நாராயணனுடைய ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம், நாராயணனுடைய முன்னவதாரம் ராமாவதாரம். பின்ன என்ன போட்டினால் அனுபவிக்கிறதுக்கு போட்டி, ஒரு ஆரோக்கியமான போட்டின்னு வச்சுக்கணுமே தவிர இது ஒன்றும் ஆரோக்கியம் இல்லாமல் வேணும்னு சண்டை போடுறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ ராமனும் உயர்ந்தவர் தான், கண்ணனும் உயர்ந்தவர் தான். ராமன் உயர்ந்தவர், ஒரே ஒரு பெண்ணைத்தானே கல்யாணம் பண்ணிட்டார். கண்ணன் உயர்ந்தவரா சொல்ல முடியாது. 16,100 பேரை கல்யாணம் பண்ணிருக்கார். அப்படி இருக்கிறச்சு என்னமா சொல்லலாம்னால், ஆனா என்னமோ தெரியல பெண்களுக்கு கண்ணன்ட்ட தான் ஆசையா இருக்கு. ராமன்னா தள்ளி நிற்க வச்சுட்டு பார்த்துட்டு போய்டுறா, கண்ணன் சொன்னா தான் கிட்ட வந்து நன்னா சேவிக்கலான்னு வரா. அப்ப அந்த பெண்களே அவனைத்தானே விரும்புறாளேனால், என்னதான் ராமன் உலகத்தை வசியம் பண்ணி வச்சிருந்தாலும் தன்னுடைய நல்ல பண்புகளால தான் அவர் எல்லாரையும் ஜெயிச்சு வச்சிருந்தார். ஆனா கண்ணன் உலகத்தை ஜெயித்தது நல்ல பண்புகளாலா? எல்லாம் திருட்டுத்தனத்தாலே. எல்லாம் திருடினது, பொய் சொன்னது, சிகண்டியை நிறுத்தி வச்சு பீஷ்மாச்சாரியரை கொண்டுட்டது, பொய் சொல்ல ஆனானப்பட்ட தர்மபுத்திரனை பொய் சொல்ல வச்சு துரோணரை கொண்டுட்டது, எப்பவோ ஜெயத்ரதனை சாயங்காலத்துக்குள்ள அழிக்கணும்னுட்டு நன்னா படபடான்னு இருந்த சூரியனை தன்னுடைய சக்கரத்தை வச்சு மறைச்சது, அமாவாசையே மாத்தினது, இதுமே பாக்கி இல்லை. எல்லாத்தையும் பண்ணியிருக்காருனால் பின்ன எதுக்கு அவரிடத்துல போய் எல்லாரும் ஆசைப்படுறாருன்னா, இது ஒண்ணு தனக்காக பண்ணிக்கலையே, நமக்காக என்ன பண்ணியிருக்காரு. இப்ப இது எல்லாத்தையும் குழப்பினதுனால அவருக்கு ஏதாவது புதுசா வைகுந்தம் வெள்ளையடிக்க போறாளன்னா ஒண்ணு இல்லை, அவருக்கு எதுவுமே வர போறது இல்லை. பின்ன எதுக்கு இத்தனை பண்றாருன்னா நமக்காக பண்றாரு இல்லையோ. அதனால பகவான் கண்ணன் தான் தன்னுடைய தோஷங்களாலேயே உலகத்தை ஜெயித்தவர். தன் குணத்தால ஜெயிச்சவனை காட்டிலும் தோஷங்களால ஜெயிச்சிருந்தா தானே அதுக்கு ஏற்றமே அதிகம். அதனாலதான் பக்தி நிலைச்சு நிற்கும். ननाथो ननाथ
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।